செம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. 2 பேரோட மீம்ஸ்லாம் நாங்க என்ன பார்த்தோம். சிரிக்குது? அந்த திவிஷாக்கு தானே வர சுத்தி வரதுக்கு ஸ்ட்ரைட்டா வா. அதுக்காக நீங்க 2 பேரும் லவ் பண்ண போறீங்களா? நீங்க சுகர் கோட்டா? நான் கனி கூட இருந்தவன். இந்த சுகர் கோட்ல என்ன? முக்கியமா கனி போறப்ப நான் அழுதது. ஷார்ட் டெம்பர்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆர்டிஸ்ட்? சபரி தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு மைண்ட் செட் வந்துட்டாங்க ஆடியன்ஸ். பட் திடீர்னு வந்து திவ்யா அப்படின்னு சொன்னப்போ பாருக்கும் உங்களுக்கும் அந்த ஃபைட் போச்சுல. அப்போ வந்து பாரு ரொம்ப வந்து லைக் ஃபேஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அடிபட்டது. அப்போ வந்து பாரு அண்ட் கமருதீன் வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல. அப்போ இந்த சினாரியோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி எதுக்கு வந்து சபரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கல? அது நான் தப்பு இல்லைன்னு சொல்லவே இருக்கு. வாழ்வில் வளம் தரும் வசந்த பஞ்சமி நன்னாள் அன்று தங்கமயில் வாங்க சிறப்பு சலுகைகளை அள்ளிட்டு போங்க. ரொம்ப பெரிய கோவம் வரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த கிரியா பிராக்டிஸ்ல எடுக்க ஆரம்பிச்சேன். இதை மட்டும் கட் பண்ணி போட்ட விஷயம் வந்து அதுதான் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே ஒரு கேம் ஜெயிக்கிறதுக்கு நீ விளையாடலாம், இப்படி விளையாண்டுருக்க வேணாமே. அவங்க பண்ணது தப்பு. அது ரெட் கார்டு அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அன்பு கேங் தான் குரூப் சொன்னாங்க, அதுனாங்க இதுனாங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், என் கூட இருந்தவங்க எனக்கு குத்தவே இல்லைங்க முதுகுல. வணக்கம் சபரி. வணக்கம் புனிதா, எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பிக் பாஸ் சீசன் 9 உடைய ரன்னர் அப் ஆகணும்னு நினைச்சீங்களா, இல்லைன்னா வின்னர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்களா? அந்த மூமெண்ட்ல எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வந்து திவ்யா வந்து கை தூக்குனதுக்கப்போ உங்களோட ஃப்ரேம் பார்த்தோம், செம்மையா இருந்தது அந்த ஃப்ரேம். நீங்க வந்து விசில் அடிச்சு மத்தவங்களோட ஹாப்பினஸ் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்க. ஜாலியா இருந்ததுங்க. இப்ப என்னங்க இருக்கு, யார் ஜெயிச்சா நான் எங்க கூட இருந்த ஒருத்தங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறப்ப சந்தோஷமா கொண்டாட வேண்டியதானே. உண்மையிலே ரொம்ப ஜாலியா இருந்தது. இதுல வின்னர் ரன்னருங்கிறது வந்து அந்த பேருக்கு இருக்குமே தவிர மத்தபடி இங்க இருக்க எல்லாருமே மக்களோட மனசை வென்றோம் தான் நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது சபரி தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு மைண்ட் செட் வந்துட்டாங்க ஆடியன்ஸ். பட் திடீர்னு வந்து திவ்யா அப்படின்னு சொன்னப்போ ஆடியன்ஸ்க்கே வந்து நிறைய ஷாக்கா இருந்தது நாங்க கேள்விப்பட்டோம். அந்த லவ் பத்தி சொல்ல முடியுமா நீங்க? அதோட பெரிய லவ் வேற என்னங்க வேணும்? நம்ம எல்லாரும் எதுக்கா, இப்ப நீங்க ஆங்கரா இருக்கீங்க, ஒரு ஆக்டரா இருப்பாங்க, எல்லாமே எதுக்கு எதிர்பார்ப்போம் சொல்லுங்க? யாருக்காக வேலை செய்யறோம்? இங்க இருக்க எல்லாருமே காசுக்காக மட்டும் தான் இதை வந்து ஆங்கரிங் பண்றீங்க, காசுக்காக தான் நடிக்கிறீங்களா? சத்தியமா அது கிடையவே கிடையாது. அதை தாண்டி மக்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுக்கணும்னு யோசிப்போம் இல்லையா? சோ அப்போ ஒரு கைத்தட்டலுக்கு அதுக்காக வந்து ரொம்ப ஏங்குவோம். இந்த தெருக்கூத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே இந்த கைத்தட்டல் மட்டும் தான் பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம பேர் யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. அது அவ்வளவு இப்போ வரைக்கும் அதை சொல்லவே முடியாதுங்க. இப்போ இங்க மீடியால இருக்கவங்க, இவங்க ஸ்கிரீன்ல வரவங்க எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் புரியும். அது வந்து மக்கள் நம்மளை பார்த்து சொல்றப்ப, சபரி நல்லா பண்ணப்பா, நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கப்பா, நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்றப்ப இதை விட பெரிய விஷயம் வேற நடக்குமான்னு தெரியல என் லைஃப்ல. அதனால இது ரொம்ப பெரிய விஷயம். ஆஸ்திரேலியால கொடுத்த இன்டர்வியூஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது சபரி வந்து லைக் ஷார்ட் டெம்பர், அவர் ரொம்ப ஆட்டிடியூடான பர்சன் அப்படின்னு சொல்லி உங்க கோ ஆர்டிஸ்ட் சொல்லியோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எந்த லாஸ்ட் இதுல இது கேள்வி நான் ஷார்ட் டெம்பர்னு சொல்லிருக்காங்க? எந்த ஆர்டிஸ்ட்? இல்ல ஜென்ரலா சொல்றேன். கோவப்படுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு கோவம் வரும், ரொம்ப பெரிய கோவம் வரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த கிரியா பிராக்டிஸ்ல எடுக்க ஆரம்பிச்சேன். பட் இட் வொர்க்ஸ் டூ. ஓகே, அதான் நீங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது சொன்னீங்க நிறைய எனக்கு கோவம் வரும், லைக் நான் உடைச்சிருக்கேன் திங்ஸ் எல்லாமே அப்படின்ட்டு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஹம்பிளாவா இருக்கட்டும், நீங்க எல்லாமே வந்து லவ் கொடுத்துட்டு தான் வந்து ஆங்கர், அவங்க கோவமா இருந்தாலுமே நீங்க பேக் லவ் தான் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி சொல்லுங்க. அது தப்பு இல்லையே. நான் இப்ப என்ன சொல்றது என்னன்னா, ஒரு மனுஷன் மாறவே கூடாதா என்ன? இது என்ன அநியாயமா இருக்கு? கோவப்பட்டுதான் ரொம்ப வருஷத்துக்கு மாட்டீங்க. அதெல்லாம் அந்த கோவம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனா அது அதிகமாச்சுன்னா அது நம்மளே அழிச்சிரும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால வந்து எனக்கு இந்த கோவத்து மேல இருந்து எங்க அப்பா எல்லாம் சொல்ற மாதிரி வந்து, கோவப்படாத, கோவம் நம்ம சுத்தி இருக்க எல்லாத்தையும் அழிச்சிரும், அது ரொம்ப தப்பா, ஒன்னே ஒண்ணு கோவம் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து எனக்கு இந்த கோவத்து மேல ஒரு பெரிய வெறுப்பு வர ஆரம்பிச்சதுனால அந்த கோவத்தை தள்ளி வச்சுட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி இந்த புனிதன் கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் அதுக்கு இந்த கிரியா பிராக்டிஸ், சுதர்ஷன கிரியா பிராக்டிஸ் வந்து ரொம்பவே சூப்பரா ஹெல்ப்ஃபுல் பண்ணுச்சு. அவ்வளவு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த டாஸ்க் நடந்தது இல்லையா, அந்த டான் டாஸ்க்ல அப்போ வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு ஓகே சபரி தான் ஃபுல்லா வந்து ரூல் பண்ண போறா பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ட்டு. அதுக்குன்னு பார்த்தா அப்படியே ஃபுல்லா டைலூட் ஆயிட்டீங்க. அந்த டாஸ்கா இருக்கட்டும் எதுவுமே அவ்வளவா தெரியல எங்களுக்கு. டைல்யூட் கிடையவே கிடையாது புனிதா. என்ன விஷயம் தெரியுங்களா? வாட்டர் டாஸ்க்ல வந்து ஒரே ஒரு ஆள் 2 பேர் விளையாடணும். சரிங்களா? அதுல 2 பேர் தான் கேம் விளையாடுறோம். மத்தது 20 பேர் விளையாடுறாங்கிறப்ப சோ ஒவ்வொரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு நான் விளையாட முக்காவாசி டாஸ்க்ல நான் ஜெயிச்சிருக்கேன். ஸ்பான்சர் டாஸ்க்ல முக்காவாசி ஜெயிச்சிருக்கேன். நான் எல்லாமே விளையாண்டு தான் வந்திருக்கேன். பட் அது எப்படின்னா தெரியலங்கிற பட்சத்துல அது தெரியாதுல்ல. நம்ம என் வேலையை நான் சரியா பாத்துருக்கேன். சில 24 ஹவர்ஸ் பாக்குறவங்க சொல்லுவாங்க, நல்லா விளையாண்டீங்களா, ஏங்க காமிக்கல? இதுல காமிக்கிறதுக்கு இல்லைங்க, நான் என் வேலையை விளையாடுறதுக்காக வந்திருக்கேன், நான் விளையாடுறேன், அவ்வளவுதான். டைல்யூட் ஆயிட்டீங்களான்னு கேட்டா, நான் ஒரு அந்த தல டாஸ்க் அப்புறம் ஒரு 1 வீக் வந்து ரொம்ப அமைதியா இருந்தேன். நான் ரொம்ப அனலைஸ் பண்ணேன். எனக்கு நான் நிறைய பேசிக்கிட்டேன். அதுதான் நான் அமைதியா அந்த டைம் தவிர மத்தபடி நான் விளையாடாம இல்ல.
அதுக்கப்புறம் அந்த பாருக்கும் உங்களுக்கும் அந்த ஃபைட் போச்சுல்ல. அப்போ வந்து பாரு ரொம்ப வந்து லைக் ஃபேஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அடிபட்டது. அப்போ வந்து அந்த அப்படியே விட்டுருங்க அந்த இது. இப்போ வந்து பாரு அண்ட் கமருதீன் வந்து ரெட் கார்ட் குடுத்தாங்கல்ல. அப்போ இந்த இந்த சினாரியோ 2மே கம்பேர் பண்ணி எதுக்கு வந்து சபரிக்கு வந்து ரெட் கார்ட் குடுக்கல அப்படின்னு சோசியல் மீடியால நெகட்டிவ் ப்ரமோஷன் உங்களுக்கு நெறைய வந்தது அந்த டைம்ல. அப்பதான் வந்து பிக் பாஸ் சம்திங் அந்த ஃபினாலேக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அந்த நெகட்டிவ் ப்ரமோஷன் அந்த விஷயங்கள எப்படி நீங்க பார்க்குறீங்க? எனக்கு தெரியலங்க. நீங்க என்னதான் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன்ல. இந்த நெகட்டிவ் ப்ரமோஷன், பாசிட்டிவ் ப்ரமோஷன் இதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க மேல நீங்க ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னா, அது ம். நீங்க என்ன மண்டைக்குள்ளாலுமே நடக்காது. இப்ப புனிதா மேல எனக்கு ஒரு 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 பிம்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புனிதா ம். வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. புனிதா வந்து ரொம்ப சூப்பரா ஆங்கர் பண்ணுவாங்க. புனிதா வந்து ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணுவாங்க ம். அப்படிங்கிற விஷயத்த, தான் அந்த கேமராமேன் வந்து சொல்றாரு. "எப்பா புனிதாலாம் அப்படி கிடையாதுப்பா. புனிதா எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு கூட கேட்டு கூட தோணாது. இந்த இந்த கேமராமேன் வராரு. இவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "எப்பா புனிதா என்ன அப்படி சொல்றீங்க? அவ எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா?" இப்படி மாறி மாறி சொல்றதுனால என் பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருந்ததுன்னா, அது உண்மையான ம். பெர்ஸ்பெக்டிவே இருக்காதுல்ல. உண்மையான லவ்வாவே இருக்காதுல்ல. ம். எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. அதே மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சா போதும் நம்ம யாருன்னு. அதே மாதிரி நாங்க செஞ்சது தப்பா இருந்திருந்ததுன்னா, உண்மையிலேயே அத பிளான் பண்ணி அத மாரி இருந்ததுன்னா, அப்ப ரெட் கார்ட் வந்ததுன்னா நீங்க வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்திருக்கணும். நான் எத என்னோட திருத்தமா பார்க்குறேன் அப்டின்னா, நான் தெரியாம அது நான் தப்பு தான் தப்பு இல்லன்னு சொல்லவே கிடையாது. அந்த தப்பு திருப்பி ரிப்பீட் ஆச்சா? அப்டிங்கிறது மட்டும் தான் நான் நான் யோசிச்சு பார்ப்பேன். ம். எனக்கு தெரிஞ்சு அது கடைசி டாஸ்க் வரைக்கும் அந்த அக்ரஷன் நான் எடுக்கவே கிடையாது. லைஃப் லாங் அப்டி தானே இருக்க போறோம். ஓகே. அதுக்கப்புறம் வெளியில அந்த சோஃபாக்குள்ள ஒரு டாஸ்க் போச்சுல்ல. நீங்க வந்து வேணும்னேயா வந்து பாரு லைக் அடிச்சதா இருக்கட்டும். அப்படிலாம் ம். நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க லைவ் அது 24 ஹவர்ஸ் பார்ப்பீங்களா? பாப்பேன். அதுல இருந்து இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க புனிதா? அதாவது கட் பண்ணி போட்டாங்க. அது கட் தேங்க் யூ பண்ணாம புனிதா. போட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த கட் பண்ணி போடுறது இருக்கு இல்லையா? சோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசு. இப்படிலாம் இப்படி ஏன் கட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும் நம்ப? அதாவது அது பாரு ஒரு இடத்துல உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. எல்லாமே ம். பண்ணியாச்சு. அப்புறம் இவர வம்பிழுத்துட்டு இருந்த சமயத்துல எல்லாம் மூட் அப்செட் இருந்தாலும் வம்பிழுத்தாங்க. சாண்ட்ரா சும்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. "என்னடா காசு குடுத்தியா? விளையாட்டு பண்ணிட்டியா? ம். இவர வந்து நான் மூஞ்சில கழுத்துல அடிச்சிருப்பேன்." அப்படின்னு. இப்ப நான் இப்படி ஆமாண்டா வின்னு அடிச்சேன். வாட்டர் பாலா நீ தான் காரணம்னு சொல்லப் போறேன் அப்படின்னு இவர சொன்ன விஷயத்த, இத மட்டும் கட் பண்ணி போட்ட விஷயம் வந்து, அதுதான் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி ஓகே. அதுவும் தப்பா போயிடுச்சு அப்படின்னு அவங்கள விட்டாச்சு. மத்தபடி இப்பயும் சொல்றேன். இதுலயும் நான் தெளிவு பண்றேன். எனக்கு எந்த ஒரு எண்ணமுமே இல்ல. பார்வதிய வேணும்னு அந்த மாரி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. பார்வதிலாம் அப்படிலாம் அப்படி பார்வதியும் அப்படி கிடையாது. ஓகே. நீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. இவ்ளோ ஆழமா உங்களுக்கு அந்த அந்த காயம் வரும் அப்படின்றது. அக்ரஷனா விளையாண்டுட்டு இருந்தோம். ம். எப்படியாவது ஜெயிக்கிறோம். அந்த உங்களுக்கு மைண்ட் அதான் ஃபீடா இருந்தது. இப்படி விழுந்தாலும், அடிச்சாலும் அதுக்கு முன்னாடி நானும் மாஸ்டர்ஸ்ல அடி வாங்கியிருக்கோம், விழுந்திருக்கோம், இடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப இப்படிதான் விளையாடணும், இப்படிதான் விளையாடணுங்கிற ஒரு ஃபீல்ட்லயே இருந்துட்டோம். ஸோ அது விளையாடுறப்ப அது தெரியாம முட்டி பட்டுருச்சு அவங்களுக்கு கால்ல முட்டி ம். பட்டிருந்தது. அதே மாரி தள்ளி விடுறப்ப என்னன்னா, அவங்க வார்த்தை சொல்ல சொல்ல அந்த மாரி நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்கவங்க ஒரு 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 தப்பான ஒரு வார்த்தை சொல்றப்ப நமக்கு ஒரு கோவம் வரப்ப இப்படி பண்ணாதீங்க, பண்ணாதீங்கன்னு ம். நான் என்னன்னா அடிச்சிடக்கூடாது இப்படின்னு இப்படி பண்ணிறக்கூடாதுன்னுலாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பலாம் பண்ணவே கூடாது. இப்படிதான் பண்ணும். வராத என் பக்கத்துல வராதுன்னு சொல்ல சொல்ல, அவன் கீழ விழுந்ததப்ப எனக்கு அப்ப கூட அது ஆகல. தெரியல. அந்த வீடியோ போட்டு காமிக்கிறப்போ அவன் சுத்தமா உடைஞ்சுட்டான். ஐயோ! ம். இப்படியா அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னப்ப ஃபீல் ரொம்ப அதான் அந்த பிரேக் டவுன் ஆனீங்களா? அப்போதான் ஐயோ! இந்த பையன் எக்ஸ்பெக்ட்டே பண்ணாம ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவா உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது, அந்த பிரேக் டவுன் ஆனி அழுத விஷயம் எங்களுக்கே ரொம்ப எமோஷனலா இருந்தது. அந்த விஷயங்கள பத்தி அது நெகட்டிவா போனதுங்கிறது வெளிய இருக்கிறதெல்லாம் நான் யோசிக்கலீங்க. நான் முதல்ல என்ன ம். பத்தி யோசிச்சேன். டேய் ஒரு கேம் ஜெயிக்கிறதுக்கு நீ ம். விளையாடலாம். இப்படி விளையாண்டுருக்க வேணாமே சபரி அப்படிங்கிறது. அது நீ இல்லையே சபரி. நீ இப்படியே விளையாடுவ. நான் எனக்குள்ள கேட்ட கேள்வி, அதுதான் எனக்கு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் அதுவரைக்கும் நான் சொன்னேன்ல நான் வெளிய சொல்ற மாதிரி, நான் அவ்வளவு உடைஞ்சு அழவே மாட்டேன். என் வீட்ல அழுறதுன்னா, சும்மா ஏதாவது ஒரு நார்மலா இந்த வீட்ல எல்லாரும் ஏதாவது ஒரு இழப்பு இருக்கும். அந்த விஷயத்துக்கோ, இல்ல வீட்ல ஏதாவது ரொம்ப இதா இருந்தா நான் யார் முன்னாடியும் அழவே மாட்டேன். ம். மத்தபடி ரொம்ப எமோஷனல் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கண்ல இருந்து ஏதாவது தண்ணி வர மாரி இருக்கும். அதாவது உடைஞ்சு கத்தி அழுதலாம் எங்க ம். வீட்ல யாருமே பார்த்தது கிடையாது. அத நான் உடைஞ்சு அழுதப்ப எங்க வீட்ல எல்லாம் ரொம்ப உடைஞ்சிருக்காங்க. அதான் மனசுக்கு ரொம்ப ம். கஷ்டமா இருந்தது. அதுதான் நான் ரொம்ப இப்ப நினைக்கிறப்ப அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் அக்கா பையன் உள்ள வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னேன்ல. அழுதப்ப என்னடா ஆச்சு அப்டின்னப்ப, இந்த பக்கம் மாமாலாம் உட்கார்ந்தாங்க. இந்த பக்கம் அத்தை, பாட்டி எல்லாம் இந்த பக்கம் மாறி மாறி எல்லாம் ம். அழுதுட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறப்ப, அப்படிதான் நெனச்சப்ப இப்பதான் சொன்னாங்க, இந்த வெளிய பார்க்கிறவங்கங்க நான் ஒண்ணும் இல்ல. இந்த அர்பன் ஸ்கொயர்ல டீ குடிக்க போயிருந்தேன் 2 ம். நாளைக்கு முன்னாடி. அப்ப பார்க்கிறப்ப, நீங்க அழுதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் அழுதேன் அப்டின்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் நான் பார்க்கலடா, கட் பண்ணிட்டேன்னாங்க. சோசியல் மீடியாலலாம் நெறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன் நீங்க நீங்க பேசாம சபரி வெளிய வந்துர சொல்லுங்க. ம். ஏன் அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் அழுகணும்? ஏன் கஷ்டப்படணும் நீங்க? அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய நிகழ்வா இருந்ததுங்க. ஏங்க நான் நான் அழுவுறதுக்காக எதுக்குங்க அவங்கலாம் அழுவணும்? அது ஒரு மாரி அந்த பெரிய கனெக்டிங் அது. அந்த அந்த விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ மக்கள் லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. கம்பிங் பேக் டு அந்த கார் டாஸ்க்ல. நீங்க உள்ள இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே அந்த டிக்கெட் கிடைச்சிருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வெளில வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா அரோரா உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். பாஸ் அவுட் பண்ணிட்டு நீங்க வந்து வெளில வந்தீங்க. அந்த சிச்சுவேஷன் பத்தி சொல்லுமா? என்ன நடந்தது அங்க எஸ்பெஷலி? இல்ல இப்போ வரைக்குமே அது டிக்கெட் ஃபினாலே உனக்கு உள்ள உட்கார்ந்தா கிடைக்கும். அத எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. ஒருத்தங்க கீழக்கு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாரி ஆகுது, ஃபிக்ஸ் ஆகுற மாரி ஆகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப, அது ஒரு நீங்க எப்படி உள்ள உட்கார முடியும்? டப்புன்னு வெளிய வரதான் தோணும். அப்பயும் பார்த்தா ஒரு ஷூ உள்ள இருந்து ஒரு ஷூ இல்லாம தான் வெளிய வந்தேன். சோ லைக் அது ஒரு மொமெண்ட்ரியான ஆக்ஷன். அது எப்படி டிஸ்கிரைம் பண்றதுன்னு தெரியல எனக்கு. உண்ம அதான். ஓகே. கீழ விழுந்துட்டாங்க, உள்ள போகணும். அதானே அடுத்த ஸ்டெப்பா இருக்கணும். ஓகே. பாவன் அண்ட் கமுதிரிக்கு வந்து ரெட் கார்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? உள்ள இருக்கும்போது? இல்ல உள்ள இருக்கப்ப எல்லாருமே பேசணும். இது பண்ண அவங்க ம். பண்ணது தப்பு. அது ரெட் கார்டு அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அது கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஐயோ! அது பாவமாவும் இருந்தது. ம். ஐயோ! இப்படி இப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாதே அப்படின்னு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஓகே. வெளில வந்ததுக்கு அப்புறம் பேசுனீங்களா அவங்க கிட்ட? பேசணுமே. இதுலயே பேசணும். ஆஃப்டர் பிக் பாஸ் ஃபைனல்ஸ்லயும் பேசணுமே. சோ, இப்ப வந்து டைட்டில் வந்து திவ்யா கிடைச்சுச்சு அப்படின்றபோது, எவ்ளோ ஹேப்பியா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு? ஏன்னா நீங்க 2 பேரும் உள்ள வந்து செம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. 2 பேரோட மீம்ஸ்லாம் நாங்க என்ன பார்த்தோம். சிரிப்பு இது? அந்த திவிஷாக்கு தானே வர. சுத்தி வர்றதுக்கு ஸ்ட்ரைட்டா வா. அதுக்கு வந்து இப்படி இப்படி வரியா? இப்படி சுகர் கோட்டா? நான் கனி கூட இருந்தவன். இந்த சுகர் கோட்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. செம்ம கியூட்டா இருந்தாங்க. மீம்ஸ்லாம் பார்த்தோம். நீங்க வெளில வந்து பார்த்திருப்பீங்க. எனக்கு பாத்தங்க நல்லா இருந்ததுங்க. ம். ஜாலியா இருக்குங்க. இதுல என்ன இருக்கு? உங்க 2 பேரோட ஏங்க பாண்டிங் ஒரு பத்தி சொல்லுங்க. ஒரு எல்லை இருக்குங்க. உண்மையை சொல்றேன். ம். இப்ப நீங்க முன்னாடி இருக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். ம். சோ இப்ப புனிதாவை பத்தி நான் கலாய்க்கிறதுக்கு எனக்கு ஒரு பார்டர் லைன் இருக்கு. அந்த ம். அதை தாண்டி நான் போக கூடாது. ஏங்க இப்ப நாளைக்கே ஒரு படம் பண்றப்ப ஹீரோ இவங்க தான், ஹீரோயின் இவங்க தான் சொல்றப்ப அந்த ஹீரோ ஹீரோயின் வச்சு மீம் பண்றப்ப நல்லா தானங்க இருக்கும். இதுல எது தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க 2 பேரும் லவ் பண்ண போறீங்களா? நீங்க தான் எங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ம். அவங்க கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் வெளிய வந்தப்போ ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க. ஓகே. ஒரு தடவை ஃபோன் பண்ணி நான் அப்பதான் நம்பரே அதுக்கப்புறம் தான் சேவ் பண்ணேன். ம். ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் வடவள்ளி முருகன் கோயில் போகணும் அந்த மாதிரி ம். சொன்னப்ப அப்ப அங்க இருந்து அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பேசிட்டு தரேன். மத்தபடி இது வரைக்கும் அவங்க கிட்ட நான் அவ்வளவு பேசினது கூட கிடையாது. உள்ளேயும் அதே மாதிரிதான். உள்ளேயும் நான் அவங்க கூட அவ்வளவா பேசியிருக்கேன். மத்தபடி ம். மத்தவங்க கூட பேசுற மாதிரி அவங்க கூட நான் அவ்வளவா பேசினதும் கிடையாது. ஓகே. அதான் நீங்க சொன்ன மாரி கோயில் போகும்போது அன்பு கேன் ரீயூனியன் மாரி நாங்க பார்த்தோம். ம். அத பத்தி சொல்லுங்க. எல்லாரும் ஒண்ணா போனீங்களா? நான் அப்ப இல்லைங்க. நான் அப்ப கோயில்ல இல்ல. ம். நான் வந்து வெளிய இருந்தேன். நான் வெளிய வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஹேர் ம். கட்ல இருந்தேன். அப்ப நம்ம கோயிலுக்கு எல்லாம் அங்க உள்ள போறப்ப எல்லாரும் அங்க இருந்தாங்க. அவ்வளவுதான். நான் இல்ல அங்க. மத்தபடி எல்லாருமே உள்ள இருந்தாங்க. ஓகே. இந்த அன்பு கேங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? உள்ள இருக்கும்போது எல்லாருமே சொன்ன விஷயம் தான் அன்பு கேங். இது வந்து எல்லா சீசன்லயுமே இருக்கும். இந்த சீசன்ல கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னு நாங்க பார்த்தோம். அத பத்தி சொல்ல முடியுமா? அன்பு என்ன தப்பு எனக்கு புரியவே ம். இல்லையே. 2வது விஷயம் என்னன்னா, ரொம்ப விஷயம் என்னன்னா, இந்த அன்பு கேங் தான் குரூப்பிஸ் சொன்னாங்க, அதுன்னாங்க, இதுன்னாங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன். என் கூட இருந்தவங்க என்ன குத்தவே இல்லைங்க முதுகுல. ம். என் கூட இருந்தவங்கள பத்தி நான் தப்பா பேசல. என் கூட இருந்தவங்க என்ன பத்தி தப்பா பேசல. அப்புறம் ஏன் அத நான் அன்புன்னு சொல்லக்கூடாது? அன்பு தான் ஆமா இருந்துட்டு போட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்து இவன நாமினேட் பண்ணுன்னு சொல்ற இடத்துல 4 பேர் சேர்ந்து அட ஜாலியா இருக்கிறவன் இதுல என்ன எனக்கு இது தப்பாவே தெரியல. ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது. ம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் அந்த கேங் ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சபரிசம் வந்து இன்னும் நிறைய வளரணும்னு நான் நம்புறேன். அதனால நீங்க சொல்ற அதே அன்பு கேங், அதே கேங்கு, அதே சபரிசம் தான் இப்ப எனக்கு பெரிய லெவல்ல இருக்கு. அந்த குரூப்லாம் இப்ப எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. லாஸ்ட் சீசன்ல வந்து உள்ள இருக்க கண்டெஸ்ட்லாம் நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டு போனீங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே இருந்தது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே உள்ள போனா செம்மையா இருக்கும் கேம் அப்டின்ட்டு. நீங்க என்ன நினைச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போனீங்க? அந்த விஷயம் நடந்ததா? கண்டிப்பா வெளிய வரப்ப நம்மள ரோஸ்ட் தாளி தாளின்னு அடிப்பாங்க. அது நாள் வெளிய இருந்தாலும் சரி, 100 நாள் வெளிய இருந்தாலும் சரி, ம். டைட்டில் அடிச்சாலும் சரி, இதுக்கு நான் ரொம்ப ரெடியா இருந்தேன். ம். ஏன்னா நீங்க ஒருத்தங்கள கலாய்க்கிறப்ப, நீங்க உங்கள கலாய்க்கிறப்ப அத நீங்க ஏத்துக்கணும். இல்லன்னா நீங்க அந்த வேலைய செய்யவே கூடாது. ஓகே. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். ம். அவங்கள நான் இப்பயும் சொல்லப் போனா அந்த கலாய்க்கிறத தாண்டி அந்த ஷோ வந்து எங்களுக்கு சேனல்ல குடுத்தது. ஒரு ஆங்கரா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப ம். நீங்க என்னதான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பத்தி நீங்க ஸ்வீட்டா பேச முடியாது. ம். என்ன உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன பத்தி அவதூறான வார்த்தைகள் பேசவே முடியாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். அந்த தொழிலுக்கு அத நீங்க பண்ணியாகணும். அவ்வளவுதான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா உள்ள போனா மட்டும் தான் தெரியும். நான் இப்பயும் டெஃபினட்டா சொல்றேன். சேது அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னதுதான். ம். நான் இங்க ஹோஸ்ட் பண்றேன்னா உள்ள போய் அந்த இதுல இருக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அதே உண்மை மாதிரிதான். என்ன வேணா யார் என்ன வேணா இருக்கலாம். ஆனா உள்ள போனாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் பண்ண முடியும். நாட் ஓகே. 100 டேஸ்க்கு மேல உள்ள இருந்திருக்கீங்க. இந்த ஒரு ஆள் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. இவங்க கூட இன்னும் பாண்ட் ஆகல. தெரிஞ்சுக்கல அப்படின்னு ஏதாவது பெர்சன் இருக்காங்களா உள்ள அப்படி கிடையவே உங்களுக்கு? கிடையாதுங்க. எல்லார ம். பத்தியும் ஓரளவு தெரியும். அது என்னன்னா அந்த கேம்ல அவங்கள பத்தி அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ம். வெளிய வந்து இப்ப நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது அவங்க கிட்ட கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். ம். எல்லார பத்தியும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுப்பேன். கேம்னா அது ஒவ்வொரு இடத்துல மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நான் உங்கள பத்தி ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருப்பேன். பார்த்தா அது வேற மாரி நடக்கும். அந்த கேம் அது டிஸ்டர்ப் ஆகும். அதனால அதான் போதும் அவ்வளவுதான். இப்ப இந்த 100 டேஸ் உள்ள இருந்து வெளில வந்தீங்கல்ல. ஒரு விஷயம் நீங்க ஒருத்தங்கிட்ட கத்துக்கிட்டீங்க. ஒரு டேக் அவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? கனி அக்கா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எல்லாத்துக்குமே மொத்தமா சொல்லுவேன். ம். நம்ம நம்மளா தான் இருக்க முடியும். ம். சரி நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம்னா, நான் நல்லவனா கெட்டவனாங்கிற சர்டிபிகேட்ட உங்ககிட்ட குடுக்கவே வேணாம். நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரிஞ்சா போதும். நான் யாருங்கிறது முதல்ல எனக்கு தெரிஞ்சா போதும். மத்த ம். எல்லாருக்கும் தானா தெரியும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இது நம்ம ரொம்ப போய் டீப்பாலாம் யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். நாளைக்கு நடக்க போறத நம்மளால மாத்தவே முடியாதுங்க. ம். சோ நாங்க அங்க ஜாலியா நான் ஒரு சில பேர் நாளைக்கு என்னதான் நடக்க போறோம் அங்க ஜாலியா தான் இருக்க போறோம்.
சரிங்களா? எவிக்ட் ஆக போறோம், எவிக்ட் தான் ஆக முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு சேஃப் தான் ஆக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு நடக்கிறத வச்சு இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜாலியா இருந்துட்டு போயிடும், அவ்வளவுதான். இதான் ஒட்டுமொத்தமா அங்க நாங்க கத்துக்கிட்டது. சூப்பர். இப்போ வந்து இந்த 100 டேஸ் உள்ள இருந்திருக்கும் அப்படின்னும்போது, வெளியில வந்ததுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து வெளில வந்திருப்பீங்கல்ல. அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த ஒரு ரியல் வேர்ல்ட்ல ஃபேஸ் பண்றது எனக்கு விஷயம்? காரம் மெதுவா ஓட்டுங்கன்னு சொன்னேன். டப்புன்னு எங்க அண்ணன் இப்படி அவர் ஒன்னும் ரைட்டா திருப்பினா எனக்கு அதுவே பயமா இருந்தது. ஓகே. அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. டிஃபரெண்டா இருந்தது. ம். எனக்கு அந்த எனக்கு ரொம்ப புதுசா இருக்குன்னா, அந்த ரசிக்கிறது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ம். அது உள்ள இருக்கப்ப வந்து ஒரு நான் சொல்றேன்ல, ஒரு காக்கா குருவி கத்துறது அவ்வளவு அழகா இருக்கும். ம். நைட் வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் சில சமயம் வந்து வெளிய உட்கார்ந்திருப்பேன். அப்ப வெளிய வந்து லீலி 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 அப்படின்னு ஒரு ஹாரன் அடிச்சுட்டு போகும். ஏதோ ஒரு மணல் ராடி, ஏதோ ஒரு லாரி. அந்த சத்தம் கேட்கிறப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் அணுகுமுறை ரொம்ப ஜாலியா இருக்கு. அது என்னன்னா, எல்லாமே அழகுதான் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பிலாசபியாலாம் பேசல. ஆனா அது மாரி அது நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. ஆமால்ல. ஒரு ஒரு பாட்ட நம்ம கேட்ட பாட்டே திருப்பி இவ்ளோ சூப்பரா இருக்கு பாரேன் இந்த பாட்டு அப்படிங்கிற மாரி இருக்கு. சாப்பாட்டோட அரும புரிஞ்சிருக்கு. ம். தண்ணியோட அரும புரிஞ்சிருக்கு. மனுஷனோட அரும புரிஞ்சிருக்குங்க. ஒரு மனுஷன மன்னிக்கிறதுக்கு முன்னால வேற என்ன பண்ண போறோம் சொல்லுங்களேன்? இப்ப எனக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 5 நாளைக்கு அப்புறம் திருப்பி பார்க்குறோம். மூஞ்ச தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? மன்னிச்சுட்டா அது முடிஞ்சு போச்சு. அதான் பிக் பாஸ் வீடு கத்துக் குடுத்தது. ம். அது ஒரு மாரி ஜாலியான அனுபவங்க. ஓகே. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 சொன்னாலே வந்து கானா வினோத்த வந்து மோஸ்ட் டிசர்விங் ஃபார் ஆமா. டைட்டில் ம். அப்படின்னு வந்து மக்களே வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் வந்து இந்த பணப்பெட்டி எடுப்பார் நீங்க உள்ள யோசிச்சிட்டீங்களா? 1% கூட யோசிக்கலீங்க. ஓகே. அண்ணன் நீ எடுக்கவே மாட்டேங்கிறது ம். 100% இருந்தேன். எதுக்குய்யா நீ எடுத்த? நான் இப்பயும் சொல்றேன்னா பொறுமையா இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறது தான் ம். விஷயமே. ஆனா இப்பயும் சொல்றேன். அந்த பணம் காசு வந்து அவருக்கு இன்னும் ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள அவர் கண்டிப்பா நடந்துரும். சோ ம். அந்த அளவு மக்கள சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதுல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அது வந்து அவரு மக்கள் பிடிச்சிருந்தப்ப அதோட வெற்றிங்க அது. அது கண்டிப்பா நடந்துரும். ஆனா நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. கானா வினோத் எடுப்பாருன்னு. ஓகே. இந்த ஒரு சீன் வந்து நான் வெளில போய் பார்க்கணும். இந்த இப்போ ஒரு எபிசோட் போய் பார்க்கணும். இந்த மாரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு வெளில வந்து பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு சீன் இல்ல ஒரு எபிசோட்ஸ்? ப்ராஜெக்ட் ஆயிருக்கலாம் நீங்க தெரியவே தெரியாதுங்க. இப்ப ம். நீங்க வந்து என்னன்னா, இப்போ எனக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தா 6 உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தா 9. சோ இது நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு ம். இருக்கு. இத நான் 6 சரியா போட்டுருக்கலாம், 9 சரியா போட்டுருக்கேன் பார்க்குறேன். நான் இன்னும் எபிசோடே ம். பார்க்கவும் போறதில்ல. ஓகே. சோ அதனால அப்படி பார்க்கல. நாங்க ஃபன்னா விளையாண்ட நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ம். தல டாஸ்க் நான் ஜட்ஜ் பண்றப்ப குச்சி குச்சி போடுறது அதெல்லாம் இருந்தது. நான் புலம்புனது அந்த இதெல்லாம் இருந்தது. முக்கியமா கனி போறப்ப நான் அழுதது. அதுதான் நெக்ஸ்ட் கேட்கலான்னு இருந்தேன். அது மீம் டெம்ப்ளேட்டா ஆச்சு. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? சத்தியமா தெரியாது புனிதா. இங்க பாருங்க. ம். நான் வந்து என்னாச்சுன்னா, அ கனி வந்து எனக்கு ரொம்ப பாண்டடா இருந்தா. சரி ம். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ சிரிக்க ம். அழக்கூடாது. சிரிக்கிறதுக்கு அழுதுகிட்டு இருக்கு. அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு. அது கியூட்டாவும் இருந்தது. அட் தி சேம் அங்க டைம் பிச்சிரி ஒண்ணு பிச்சு. நான் என் பாத்திரம் எப்படி இருக்கு? ஒரு மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி நெறைய போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது. ஏங்க என்னன்னா, நம்மள நம்மள ரசிக்கிற நெறைய விஷயத்துல நான் ரொம்ப ரசிச்சேன். அது ஒண்ணு. ம். நெறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதான் சொல்றேன்ல, இதெல்லாம் நம்ம ஏங்குன ஒரு விஷயங்க. நம்ம ம். மீடியால இருக்க எல்லாருக்குமே தெரியும். நமக்காக ஒரு ஆர்மின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. நமக்காக ஒரு ஃபேன் பேஜ்ன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் ம். எடிட் பண்ணி போடுறாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கறப்ப, நம்ம என்னலாம் துவண்டு போனாலும் இதெல்லாம் விஷயம்லாம் பார்க்கறப்ப, இன்னும் இதுக்கு மேல என்னடா வேணும்? ஓடலாம்டா சபரி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அந்த மாரி ஒரு விஷயத்த நான் இத பார்க்கிறேன். ஒரு மாரி ஜாலியா இருந்து நான் திரும்ப திரும்ப பார்க்குற விஷயங்கள்னா, நெறைய எனக்கு வந்த விஷயங்கள்னா, இந்த அழுவுற சீன் ஒண்ணு ம். அனுப்பிச்சாங்க. அப்புறம் வந்து இந்த அரோராவ தட்டி தட்டி "ஏய் அந்த பக்கம் போ" அப்படின்னு பார்த்தேன், அடிக்கிறது. பார்த்தேன். அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறமேல் வந்து நான் இந்த கத்தி குத்து டாஸ்க் அப்ப இந்த இது ஆ. குத்துறப்ப உள்ள மறைஞ்சிருந்து மறந்துச்சு. டக்குன்னு எந்திச்சு ஒவ்வொருத்தரையா கேட்ச் பண்ண மொமெண்ட் குடுத்திருந்தாங்க. அப்புறம் நெறைய இருந்தது. நெறைய மொமெண்ட்ஸ் உங்களுக்கு விக்டர்ஸ் விக்ரம் கூட அந்த பாண்டிங் பிரதர்ஸ் பாண்டிங் குடுப்பதும் நெறைய மீம்ஸ்லாம் வந்தது. ம். உங்க 2 அப்படியா? பேரோட ஆமா. ஒண்ணு கூட அனுப்பல பசங்க என்னது? அப்படி அது 2 பேரும் உங்க 2 பேரும் பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. அவரு கூட அவங்களோட பேஜ்ல போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அது அவர் அவங்க பிரதர்ஸ் அம்மா ஆமா, வந்தப்ப ட்வின் பிரதர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆமா. அது ஓரளவு உண்மதான். நாங்க யோசிக்கிறது கிட்டத்தட்ட ஒரே பையனா தான் இருக்கும். ம். அவனும் நானும் ஆப்போசிட் டீம்ல இருந்தா யோசிச்சுப்போம். இப்ப அவன் இததான் யோசிச்சிருப்பான். நம்ம இதை யோசிப்போம். அப்படிங்கிற ம். மாதிரி அந்த இது இருக்கும். லைக் அது ஒரு நல்ல பாண்டிங் ஆக்சுவலி அது. ஓகே. விக்டர்ஸ் வந்து ஒரு அவன் அது ஒரு நல்ல நாங்க 2 பேரும் என்ன பத்தி அவன் சொல்லிக்க வேணாம். நாங்க ரொம்ப கம்மியா தான் பேசியிருப்போம் சீசன்ல பாத்தீங்கன்னா. ம். வாரத்துல 2 தடவ 3 தடவ தான் பேசியிருப்போம். அது வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். லைக் அவன் இருந்தா ஓகே எல்பி ஃபீல் ஒரு இது இருக்கு. நான் இருந்தா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் இருக்கும். கண்டஸ்டன்ட்ஸ்ல வந்து நான் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாங்க. உள்ள இருக்கும்போது வேற மாரி இருந்துச்சு. என்னடா வெளியில வந்துட்டு இப்படிலாம் என்ன பத்தி பேசியிருக்கீங்க. அப்படிலாம் வந்து நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது சினாரியோஸ் இருக்கா? நெறைய காமிச்சாங்க. அத அப்போ இதுல கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? இன்டர்வியூஸ்லாம் காமிக்கிறோம். உங்கள பத்தி இவங்க என்ன ம். சொல்லியிருக்காங்க பாருங்க. இவங்க பாருங்க உங்கள்ட்ட என்ன பேசியிருக்காங்க. ம். சரி வேற என்னங்க பண்ண முடியும்? உள்ளுக்குள்ள அதான் பண்ணியிருக்க முடியும். ம். அதுக்காக அவங்க எமோஷன் எல்லாமே நான் பொய்யின்லாம் சொல்லவே இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க அவ்வளதான். அதுக்காக திருப்பி போய் என்ன நீங்க இப்படி அப்படிலாம் சொல்லவே ம். முடியாது. அது உள்ளுக்குள்ள அது ஒரு மாதிரியான என்விரான்மென்ட்ங்க. அங்க நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதான் திருப்பி திருப்பி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நெறைய வரும். இப்ப என்ன கேட்டாங்க நீங்க இந்த ட்ராமடைஸ்ட்ல இருந்துலாம் நெறைய பேர் இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு சத்தியமா அப்படி கிடையாது. நான் உள்ள ம். வெளிய ஜாலியா இருந்தேன், உள்ள ஜாலியா இருந்தேன், இப்பயும் ஜாலியா தான் இருக்கேன். சோ ஓகே. லைக் என்ன நீங்க குடுக்குறீங்களோ அதான் இருக்குமே தவிர ம். எனக்கு அவங்கள பத்தி ஏன் இப்படி பேசிட்டீங்கங்கிற வருத்தம்லாம் கிடையவே கிடையாது. இனிமேல் மேபி அவங்க அத பண்ண விஷயத்துல கொஞ்சம் அவேரா இருப்போம் அவ்வளவுதான். ஓகே. அத மனசுல வச்சுட்டு நீங்க அன்னைக்கு என்ன சொன்ன தெரியுமான்னு
கேட்கவும் வேணாம். ஓகே. பிக் பாஸ் வீடு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு லக்கி சாமா இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து பிக் ஸ்கிரீன்ஸ்லாம் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்க என்னென்ன ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன லக்கி சாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் என்ன தம்பின்னு இருக்காரு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இத்தனை சீசன்ல யாரையும் தம்பின்னு சொன்னதில்ல, வாடா போடான்னு சொன்னதில்ல. லைக் பிக் பாஸ் வீடு வந்து எனக்கு உண்மையிலே இன்னைக்கு எனக்கு கிடைக்க போற வெற்றி கண்டிப்பா அதை நான் நம்புறேன். எனக்கு கிடைச்ச வெற்றியா நான் மக்களை பாக்குறேங்க. என்னை நேசிக்கிற மக்கள். இவ்வளவு மக்களை நான் சம்பாதிக்க முடியுமான்னு நான் ஒரு நாள் கூட நான் யோசிச்சதே கிடையாது. பட் ஆசை நிறைய இருந்திருக்கு. இவ்வளவு மக்கள் நம்மளை நேசிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. பட் அந்த ஆசை வந்து இந்த 100 நிறைவேறுக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்களேன். Thank you so much. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. நான் இப்பயும் சொல்லலாம் என்னன்னா, விகடன்லாம் வந்து நாங்க பேசணுங்கிறது எங்களோட ரொம்ப ஆசை. ஏன்னா நாங்க ரொம்ப என்னன்னா இந்த வயசுல பண்றது விகடன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. Thank you so much. Thank you. வசந்த பருவத்தை வரவேற்கும் மஞ்சள் திருவிழா தங்கம் வாங்க உகந்த நாளான ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் அபிமான தங்கமயிலில் வசந்த பஞ்சமி நன்னாள் சிறப்பு சலுகைகள். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.